ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா சந்திராவுக்கு தெரிய வந்துடுது நவீன் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் போட்ட விஷயம். உடனே சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா விஷயத்த சிவனாண்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே அதை நவீன் வந்து இப்போவும் உயிரோட தான் இருக்கான். அவன் கையில் எப்படி ஃபோன் வந்துச்சுன்னு தெரியா, ஆனால் அவன் ஃபோன் போட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு தன்னை கண்டுபிடிக்க சொல்லிட்டான் அப்படின்னு போது என்ன சந்திரா சொல்கிற, அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு தானே நாங்கள் அவனை புதைச்சோம். கண்டிப்பாக புதைச்சவனில் ஒருத்தன் தான் அந்த ஃபோனை விட்டுட்டு போயிருக்க முடியும். கண்டிப்பாக இந்த விஷயத்த அந்த டிரைவருக்கும் நவீன் ஃபோன் போட்டு சொல்லியிருப்பான். அந்த டிரைவர் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நவீனை நாம வேற இடத்துக்கு மாற்றணும். இங்கே பாருங்க, அவனை புதைச்சவங்களுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு போது உடனே நம்ம சிவனாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா புதைச்சான் இல்லையா அவனுக்கு ஃபோன் போடுறான். ஆனால் ஃபோன் எடுக்கிறது வந்து நம்ம நவீன் தான். ஆனால் ஃபோனை நவீனால் எடுக்க முடியல, மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஸோ மற்ற ஒருத்தனுக்கு ஃபோன் அடிச்சு, ஏண்டா முட்டா பசங்களா, உங்கள் ஃபோன் எங்கடா, ஃபோனை விட்டுட்டு வந்துட்டீங்களா, அந்த நவீன் உயிரோட தான் இருக்கான், அவன் மட்டும் மாட்டினா ஒட்டுமொத்த பேரும் உள்ளே போக வேண்டியதுதான். அதனால் உடனே போய் அவனை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க, முக்கியமாக அவன் கதையை முடிச்சுட்டு அவனை புதைச்சிடுங்க அப்படின்னு போது சரி சார் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி மயில என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சேகரங்கிறவங்களோட ஃபோனை தானே கொடுத்து வச்சுருக்காங்க நவீன் கிட்ட, அதனால போட்டு வச்சுட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த சேகரோட பேரையும் வச்சு அந்த நம்பரையும் வச்சு இந்த ஃபோன் நம்பர் லொக்கேஷன் எங்கே காட்டுது அப்படின்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு காட்டி அவங்க தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சேகரோட ஃபோட்டோவையும் அவங்க அனுப்பி உடனே லொக்கேஷனையும் வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷன் இங்கே தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் வேகமாக கிளம்புறாங்க. அதே மாதிரி சிவனாண்டியோட ஆட்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டியோட ஆட்கள் போகிறதுக்கு முன்னாடியே கார்த்தியும் மயிலும் போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் அந்த இடத்துல மண் குமிஞ்சிருக்கிறதையும் 2 பேரும் கவனிச்சு ஒரு வழியா மண்ணை தோண்டி நவீனை வந்து வெளியில எடுத்ததும் நவீன் வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. டே ஒன்றும் இல்லைடா, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா அப்படின்னதும் இல்லை கார்த்தி, நீடா வந்து காப்பாத்திட்டே ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லி நவீன் வந்து தேங்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி வா கிளம்பலாம் அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்படின்னு பார்த்து சிவனாண்டியோட ஆட்கள் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நவீனை காணோம். உடனே டே மச்சான், யாரோ காப்பாற்றிட்டாங்க போல இருக்கு, இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சுக்கு அவ்வளோதான், நம்ம கதையை முடிச்சிடுவாரு, பேசாமல் நம்ம வேறு இடத்துக்கு செக் பண்ணிட்டோம் அப்படின்னு பொய்ய சொல்லிடலாமா அப்படின்னு போதும். டே எதுவும் சொல்ல வேணாண்டா அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சிவனாண்டி ஃபோன் போட்டு என்னாச்சா, என்ன எல்லாம் கச்சிதமாக முடிஞ்சிருச்சா அப்படின்னதும், சார் அவனை காணும் சார், எங்களுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போதும் சிவனாண்டி நல்ல சந்திரா முத்துவேல் 3 பேரும் சம அதிர்ச்சி ஆறாங்க. கண்டிப்பாக அந்த ராஜாவோட வேலையாக தான் இருக்கும். ஒரு வேலையை கூட உருப்படியாக பண்ண மாட்டீங்களா, இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன், கடைசியில் உங்கள் கூட சேர்ந்து நானும் மாட்டிக்க போகிறதா இருக்குது அப்படின்னும் போதும் உடனே எல்லாரும் அந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு பின்னாடி நவீன், நம்ம கார்த்தி, மயில் 3 பேரும் நிற்காங்க. இவங்க 3 பேரையும் பார்த்து இவங்க 3 பேரும் செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னுட்டு நவீன், என்ன பார்த்துட்ருக்க, உனக்கு தந்த மொத்த அடியையும் கொடு அப்படின்னு போதும் நவீன் வந்து முத்து வேலை அடிக்கிறாங்க. ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையா அடிப்பா அப்படின்னும் போது கார்த்திக் வந்து கையை பிடிக்கிறாங்க. உடனே சந்திராவையும் அந்த இடத்துல அடிக்கிறாங்க. டேய் என்னடா பண்ணிட்டுருக்க, வயசானவங்கன்னு கூட பார்க்காம அப்படின்னு போதும் பொம்பளையாக இருக்கீங்கன்னு பார்க்க, இதுக்கு நீங்களும் உடந்தையா, இங்கே பாருங்கள் ரொம்ப ஆட்டம் போட்டீங்க, ஆதாரத்தோட உங்களை அத்தைக்கிட்ட கோர்த்து விடுவேன், இல்லைன்னா அதே அடி உங்களுக்கு விடும் அப்படின்னு போது சந்திரா வந்து அமைதியாக இருந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது உடனே மயில் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. எங்கே கிளம்பிட்டீங்க, உங்கள் ஆட்டோலாம் என்னையோட முடிய போகுது, போனால் போகட்டும் பொழைச்சி போகட்டும்னு விட்டா கடைசியில் இப்படி கேவலமாக நடந்துக்கிற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல, இதுக்கப்புறமும் நாங்கள் சும்மா இருக்க போகிறதில்ல, எங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை காமிச்சு உங்களை பற்றிய எல்லா உண்மைகளையுமே நாங்கள் அத்தைக்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னு மயில் சொன்னதும், இங்கே பாரு கண்டிப்பாக அத்தை நம்ப மாட்டா, என்ன நம்ப
மாட்டாளா? அதுக்குரிய வீடியோ தான் எங்ககிட்ட இருக்கு. இதுக்கப்புறமும் உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னுட்டு போலீஸ் வராங்க. அப்பன்னு பார்த்து சார் இவங்க 3 பேரும் தான் என்னை இப்படி புதைச்சாங்க சார். எங்கள் அத்தைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க 3 பேரையும் கைது பண்ணுங்க அப்படின்னு போது 3 பேரையும் கைது பண்ணுறாங்க சார். விடுங்க சார் அப்படின்னும் போது வாங்கம்மா ஒரு பொம்பளையாக இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா 3 பேரையும் கைது பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா லோக்கப்பில் சாமுண்டீஸ்வரி இருக்காங்க. நம்ம துர்கா நவீனை பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. நவீன் எங்கடா போனேன், உனக்கு ஒன்றும் அகல என்னாச்சு நவீன் அப்படின்னு போதும் நவீனும் நடந்த விஷயத்த அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு துர்கா சாமியா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நேராக இன்ஸ்பெக்டர் வந்து சாரி மேடம், தப்பு பண்ணது நீங்கள் இல்லை, இதோ இவங்க 3 பேரும் தான் உங்களையும் மாட்டி விட்டு கடைசியில் இந்த பையன் கதையை முடிக்க பார்த்துருக்காங்க. நல்ல வேலை உங்கள் மாப்பிள்ளை தான் உண்மையை கண்டுபிடிச்சி இந்த பையனை காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னும் போது சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிறீங்க? இவ என் தங்கச்சி சந்திரா, அவள் அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவளை விட்டுருங்க அப்படின்னும் போது உடனே காத்தி வந்து இல்லாத அவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க கிடையாது. அரவாசு திட்டமே அவங்களோடது தான் அப்படின்னு போதும் மாப்பிள்ள நீங்களுமா என்ன பேசுகிறீங்க அப்படின்னு போதும் அதை நான் சொன்னால் நம்ப மாட்டீங்களே, இந்தாங்க இந்த வீடியோ பாருங்கள், ஆரம்பத்தில் இருந்தே சிவநாட்டிக்கு இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை காமிச்சதும் அக்கா நம்பாதக்கா, ஒன்று என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக உன் மாப்பிள்ளை திட்டம் போடுறாரு அப்படின்னும் போது அது பார்த்து சாமுண்டீஸ்வரி சம அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன மாப்பிள்ளை நீங்கள் சொல்றதெல்லாம் நிஜமா? அத்தை அது மட்டும் கிடையாது, அவங்க வாயால் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே சந்திரா கார்த்திக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. உன் மாப்பிள்ளை கதையை முடிச்சிட்டா, முடிஞ்சா நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சவால் விட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து மயில் வீடியோ எடுத்திருப்பாங்க. இதை கவனிக்கையில் போல சந்திரா அந்த வீடியோவையும் காமிச்சதும் அதை பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. அக்கா நம்பாதான் அப்படின்னும் போது உடனே சாமுண்டீஸ்வரி ஓங்கி பள்ளிடனா அடிக்கிறாங்க. நம்ம சந்திரா கன்னத்திலேயே சி துரோகி, அப்போலேருந்து எல்லாரும் சொல்லிச்சுங்க நீ நல்லவ கிடையாது, கூட வேண்டு குழி பறக்கிறேன்னு, ஆனால் இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகியாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி. அந்த கிழவியை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் உன்னை இந்த ஜென்மத்தில் நான் மன்னிக்க மாட்டேன், துரோகி, நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் காலத்துக்கும் இவ வெளியிலேயே வரக்கூடாது, உள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லி 3 பேரையும் உள்ளே தள்ளிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மாப்பிள்ளை ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ளை, நீங்கள் மட்டும் இந்த விஷயத்த கண்டுபிடிக்கலன்னா இத்தனை நாளாக முட்டாளாகி இருந்திருப்பேன்ல, இவளை என் கூட பிறந்த தங்கச்சின்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாகவும் வெக்கமாகவும் இருக்கும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரா வந்து கார்த்தியை முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து துர்கா வந்து அம்மா என்ன மன்னிச்சிடுமா, நான் தப்பு பண்ணிட்டேன், அங்கே கிடைச்ச ஆதாரத்தெல்லாம் வச்சுக்கொண்டு நீ தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு போது இங்கே பாரு, இதுக்கப்புறமும் என்கிட்ட பேசணும்னு நினச்சேன், நிஜமாவே உன் புருஷன் கதையையும் உன் கதையும் சேர்த்து முடிச்சிடுவா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போனதும் துர்காவும் நவீனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ